கடைசி பாயிண்ட் என்ன தெரியுமா? 40 வயசு வரைக்குமே என் வாழ்க்கையில என்னோட புருஷனை மாத்த முடியல, என் பிள்ளைங்களை மாத்த முடியல, என் மாமனார் மாமியாரை மாத்த முடியல, இப்பெல்லாம் பேசிட்டே இருக்காதீங்க. 40 இயர்ஸ் வாழ்ந்தாச்சா, 41லயாவது எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன இவ்வளவு டென்ஷன் ஆக்குறீங்க அப்படின்னு பேசுங்க. யாரும் மாறுற மாதிரி இல்ல. யூ சேஞ்ச் ஃபார் குட். சோ நீங்க மத்தவங்களை மாத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் அடியோட மறந்து விட்டு நம்மளை மாத்தோம். சரி, நான் ஏன் எதிர்பார்க்காத, நான் ஏன் சந்தோஷமா இல்ல, வேலைக்கு போலியா? அப்போ ஓகே, நீங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் 41வது வயசுல நான் வேலைக்கு போவேன், நான் சம்பாதிப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் என் லைஃபையே மாத்த போறேன், இதுக்கு மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன். நான் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, என் ஹஸ்பண்ட் என் கூட வாக்கிங் வர மாட்டேங்கிறதுனால நான் வாக்கிங்கே போக மாட்டேன், அவர் வந்துட்டு என்னை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டாரு. எதுக்கு? இது வரைக்கும் நான் சொல்றேன், ஒரு மாசத்துக்கு 3 to 4 ஊர் சுத்துறேன். நானு 4 ஊருக்கும் யாருமே வந்ததில்ல. நானா வருவேன், பிளைட்டை பிடிப்பேன், நானா வருவேன், பஸ்ஸை பிடிப்பேன். ஒரு பஸ்ல போய் விடுறதுக்கு கூட எனக்கு யாராவது வந்தாங்கன்னா, எதுக்கு? தேவையில்லாத வேலை, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். This is how it is. நானாவது இது வந்துட்டு ஒரு 25ல ஆரம்பிச்சேன். இப்ப இருக்கிற கிட்ஸ் எல்லாம் 15 வயசு, 16 வயசு, 14 வயசுல அவங்களாம் அவங்க வேலையை பாக்குறாங்க. ஆனா உங்களுக்கு 40 வயசு ஆகுது, இன்னுமே என் ஹஸ்பண்ட் வரணும். எதுக்கு நமக்கு இது தேவையில்லாத வேலை? So try to be independent.